அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹ்வின் திருநாமம் அல்லாஹ் என்பதாகும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஆரம்ப திருநாமமாகவும் அடிப்படை திருநாமமாகவும் ஏன் தாய் திருநாமமாகவும் இருக்கின்றது அல்லாஹ். அல்லாஹ் என்ற பதத்தில் 3 எழுத்துக்கள் உள்ளன. அலிஃப், லாம், ஹா. அல்லாஹ் என்கின்ற பதத்தில் அல்லாஹ் என்றாலும் லில்லாஹ் என்றாலும் லஹு என்றாலும் ஹு என்றாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கிறது. அல்லாஹ் என்கின்ற பதத்தில் அலிஃபை நீக்கிவிட்டால் லில்லாஹ் என்பதாகும். லில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக என்பது பொருள். லாமை நீக்கிவிட்டால் லஹு என்று பொருள். லஹு என்று சொன்னால் அவனுக்காக என்பது பொருள். ஹு என்றாலும் அவன் என்பது பொருள். ஆக அல்லாஹ்வுடைய பெயரின் வேறொரு சிறப்பம்சம் ஆண்பாலோ பெண்பாலோ எதுவும் இல்லாத ஒரு நாமமாக அல்லாஹ் என்கின்ற நாமம் இருக்கிறது. மேலும் அல்லாஹ் என்கின்ற நாமத்தில் இருமை கிடையாது. அல்லாஹ் என்கின்ற நாமத்தில் பன்மை கிடையாது. அல்லாஹ் என்கின்ற நாமத்தில் ஒருமை மட்டுமே இருக்கிறது. மேலும் ஆங்கிலத்தில் காட், காட்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல தமிழில் கடவுள்கள், தெய்வங்கள் என்று சொல்வார்கள். இது எதுவும் அல்லாஹ் என்பதற்கான மொழிபெயர்ப்பாக சொல்ல முடியாது. அதே போல ஆங்கிலத்தில் காடஸ் என்று பெண் கடவுள், பெண் தெய்வங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அதையும் நாம் அல்லாஹ்விற்கான மொழிபெயர்ப்பாக சொல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் 3 முப்பெரும் திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த 3 முப்பெரும் திருநாமங்கள் அல்லாஹ், அர் ரப்பு, அர் ரஹ்மான். இந்த 3 முப்பெரும் திருநாமங்களிலேயே அல்லாஹ்வுடைய ஏனைய எல்லா திருநாமங்களும் பிறந்திருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய ஆரம்ப வசனங்களை பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனங்களிலே அல்லாஹ்வுடைய இந்த 3 முப்பெரும் திருநாமங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் இய்யாக நஅபுது, இது அல்லாஹ்வோடு தொடர்புடையது. இய்யாக நஸ்தஈன், இது அர் ரப்போடு தொடர்புடையது. இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், இது அர் ரஹ்மானோடு தொடர்புடையது. பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ஏனைய எல்லா திருநாமங்களும் இதன் அடிப்படையிலேயே பிறந்திருப்பதாக சொல்கிறார்கள். பெரும்பாலான அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நீங்கள் பார்க்கும்போது அல் என்கின்ற பதத்தோடு வரும். அர் ரஹ்மான், அர் ரஹீம், அஸ்ஸலாம், அஸ்ஸமீஹ் என்று வரும். நீங்கள் அல்லாஹ்வை விழிக்கும் போது, அழைக்கும் போது யா ரஹ்மான், யா ரஹீம், யா சமீஹ், யா சலாம் என்றெல்லாம் அழைப்போம். ஆனால் அல்லாஹ் என்கின்ற பதத்தை மட்டும் பாருங்கள். சொல்லும் போதும் அல்லாஹ், அழைக்கும் போதும் விழிக்கும் போதும் யா அல்லாஹ் என்றுதான் அழைப்போம். ஸோ அல்லாஹ் என்ற இந்த நாமத்திற்கு ஒரு தனித்துவம் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திக்ருகளிலேயே மிகவும் உயர்ந்த திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் அல்லாஹ் என்கின்ற பதம் வந்திருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன என்று சொல்லி திருக்குர்ஆன் சொல்கிறது. அருமைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவோம். மேலும் உயர்ந்த திக்ராக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகம் நாம் மொழிவோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவோம். மீண்டும் ஒரு அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு உங்களை சந்திக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه